திமுக ஆட்சிக்காரங்கள ம். ஆட்சி நடத்தினப்ப 5000 பேருக்கு தான் என்ட்ரி. ம். இப்ப இவங்க ஆட்சிலையும் ஏன் 5000 பேருக்கு என்ட்ரிங்கிறது அது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் சார் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆ. இவங்க தான் ஆட்சி செய்யறாங்க. ம். அந்த எஸ்ஓபி அது இதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து இது பண்றாங்க. ம். அப்படி இருந்தோம் ஏன் 5000 பேருக்கு இவங்க அலோ பண்றாங்க? தாராளமா குடுத்துருக்கலாமே. அதுதான் எனக்கு புரியல. வெளியில இருந்த சில தற்குறிகள் கூட என்ன பண்ணுதுன்னா, திமுக ஒழிக, திமுக ஒழிகன்னு கோஷம் போட்டுனுது. ஆட்சி யாருதுப்பா? போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? அது கூட தெரியாம பண்ணுகிறாங்க. ஐயோ! அத விட்டுருங்க. ம். அதெல்லாம் வந்து எல்லாமே செட்டப்பாம். எல்லாம் நாம் தமிழரோட இப்ப இவரு கூப்பிட்டதே வந்து நாம் தமிழர் ஆட்கள் 5000 பேர் அவங்க திருச்சியில ம். ஓட்டு போட்டது. ம். ஆனா அவங்கள முதல்ல மாத்துவோம் ம். அப்படின்னு சொல்லி தான் இப்ப அவங்கள தான் உள்ளார கூப்பிட்டுருக்குது. சரி. அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. ம். ஆமா. அந்த 5000 பேருங்கிறது நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவங்க. ஓ! அதனால அவங்கள கூப்பிட்டு வச்சு முதல்ல அவங்க இதை முடிச்சிருவோம். சரி. அதுக்கப்புறம் பெரிய செட்டப் ரெடி பண்ணி நம்ம நடத்துவோம். சரிங்க சார். இப்போ அவரு முதலமைச்சர் ஆயிட்டார்ல. ம். இப்போ அவரு பேச போற பேச்சு வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. முன்னாள் நடிகர் விஜய். அப்படி சொல்லுங்க. முன்னாள் நடிகர் விஜய் சரி. சொல்லுங்க. முன்னாள் நடிகர், இந்நாள் முதலமைச்சர் போதுமா? அது உங்களுக்கு முதலமைச்சர் அப்படின்றது பிடிக்கவும் மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பிடிக்க மாட்டேங்குது இல்லைங்க. நான் அதாவது எப்படிங்க மாத்த முடியும்? ஏதாவது மாத்த முடியுமா? சரிங்க சார்.